குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2022 இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள சூஸ் த ரைட் ஆன்சருக்கு சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் 3/4 இன்ட்டு 5/8 டிவைடட் பை 1/2. ஸோ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, 5/8 இன்ட்டு 1/2. ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதான் சிம்பிளிஃபை பண்ணணும். 1/2 ரெசிப்ரோக்கில் எழுதணும். ஸோ 5/8 இன்ட்டு, ஸோ இதை ரெசிப்ரோக்கில் எழுதணுன்னா இது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். இப்போ வெளியில் 3/4. இப்போ எல்லாத்துக்கு இடையிலேயே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. அப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் எந்த வேல்யூ கூட வேணாலும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 2 is 2, 4 2s are 8. இனிமேல் வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. இனிமேல் மீதி இருக்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ 3 × 5 15, 4 × 4 16. ஸோ த ஆன்சர் இஸ் 15 divided by 16, D. Second question, if 10 power x divided by 10 power minus 3 is equal to 10 power 9, then the value of x. இங்கேயும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 10 power x அப்படியே இருக்கட்டும், 10 power 9 அப்படியே இருக்கட்டும். இந்த 10 power minus 3 அடுத்த சைடு கொண்டு போங்க. அது டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அது மல்டிப்ளிகேஷனாக மாறும். இப்போ பேஸ் சேமாக இருக்குது. அப்போ பவர் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். அப்போ 9 - 3 ஆக்சுவலாக ஆட் பண்ணணும், அங்கே மைனஸ் இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 10 power x is equal to 10 power 9 - 3ன்னு வந்துடும். ரைட், ரெண்டையும் ஆட் பண்ணணும். ப்ளஸ் ப்ராக்கெட்டில் -3. இது என்னவா மாறும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 - 3 10 power 6. இங்கே 10x இருக்குது. ஸோ பேஸ் சேமாக இருக்குது. அப்போ பவரோட வேல்யூவும் சேம். x is equal to 6 தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன், த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆஃப் எ டயமீட்டர் 24 cm. டயமீட்டர் 24 cm, அதோட ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணால் போதும், நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ த ஆன்சர் இஸ் 12 cm. ஆப்ஷன் பி. If the area of the rectangle is 48 m square n cube, whose length is 8 m n square, then its breadth. ஸோ ஏரியா என்னன்னு கொடுத்துட்டாங்க, லென்த் என்னன்னு கொடுத்துட்டாங்க. பெர்த் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், ஏரியாவை லென்த்தால் டிவைட் பண்ணணும். ஓகே, ஏரியா is equal to L into B. இப்போ இந்த L அடுத்த சைடு வரும்போது A டிவைடட் பை L is equal to B. அப்போ பியோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஏரியாவை லென்த்தால் என்ன செஞ்சால் போதும், டிவைட் பண்ணால் போதும். ஸோ இங்கே ஏரியா என்ன இருக்குது, 48 m ஸ்கொயர் n க்யூப். லென்த் என்ன இருக்குது, 8 m n ஸ்கொயர். 8ஐயும் 48ஐயும் கேன்சல் பண்ணுவோம், 6 கிடைக்கும். 1/8 is 8, 6 8s are 48. இங்கே எம்மையும் இங்கே இருக்கிற ஒரு எம்மையும் என்ன செஞ்சலாம், கேன்சல் பண்ணலாம். m ஸ்கொயர் இருக்குது, ஒரு m கேன்சல் ஆயிரும். இங்கே n ஸ்கொயர் இருக்குது, இங்கே n க்யூப் இருக்குது, அது கேன்சல் ஆகி அப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா ஒரு n மட்டும் மிச்சம் இருக்கும். அப்போ 6mn, 6mn, இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. The factors of x square minus 5x plus 6 is equal to x minus 2. Another one is x minus p. Then the value of p. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட வேண்டியதான். மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். ஸோ ஒரு ஃபேக்டர் வந்து -2 அங்கேயே இருக்குது. அப்போ இன்னொரு ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா -3 தான் இருக்கும். இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 3s are 6, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ரெண்டும் காமனான சைனாக இருக்குது. அப்போ ஆட் பண்ணுங்கள், 5 கிடைக்கும். மைனஸை காமனாக போட்டுடலாம். அப்போது மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் பண்ணால் -5, -2 -3. அப்போ அதோட ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் அப்படின்னா p -2, p -3. இங்கே p -2 கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு ஃபேக்டர் வந்து -3 தான். அங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால, இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம ஆன்சர் என்ன தான் எழுதணும் அப்படின்னா 3 தான் எழுதணும். ரைட், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கரெக்டாக எழுதுங்க. ஸோ த ஃபிஃப்த் ஒன் ஆன்சர் இஸ் 3. சிக்ஸ்த் கொஸ்டின், when 60 is subtracted from 60% of a number to give 60, then the number is. ஸோ 60% ஆஃப் எ நம்பர். முதல்ல இதுதான் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ தட் நம்பர் இஸ் எக்ஸ். 60% ஆஃப் தட் நம்பர்,
அப்போது 60% என்ன அர்த்தம்? 60/100ன்னு அர்த்தம். 60/100 ஆஃப் எக்ஸ். ஒரு நம்பர், அந்த நம்பரோட 60% அப்படின்னா அது இப்படி தான் எழுதணும். 60 is subtracted from this 60% of number. 60% of number என்னன்னு எழுதிட்டேன். இதிலிருந்து 60யை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணுனா அது எவ்வளோ கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 60 கொடுத்துருக்காங்க. 60 கிடைக்குது, ஆன்சர் கிடைக்குது. இப்போ அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த -60 அடுத்த சைடு கொண்டு போங்க, +60 ஆகும். இப்போ இங்கே ஏற்கனவே ஒரு 60 இருக்குது. 60 + 60 என்ன ஆயிரும்? 120 ஆயிரும். அப்போது 60/100 ஆஃப் எக்ஸ் அதுக்கு ஈக்குவல் டு எவ்வளோன்னு கிடைக்கும்? 120ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த 60/100 அடுத்த சைடு போகும், அது ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 × 100 டிவைடட் பை 60. ஓகேவா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ என்ன செஞ்சிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். 1 6 இஸ் 6, 2 6 ஆர் 12, இந்த ஜீரோவை சேர்த்துக்கணும். இப்போ 20 இங்கே இருக்குது, 10 இங்கே இருக்குது. 20 10 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 200 கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 200. The number of 7th question, the number of conversion periods in a year if the interest of a principal is compounded every 2 months. ஒவ்வொரு 2 மாதத்துக்கும் ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஒரு வருஷத்தில் அப்போ எத்தனை தடவை கால்குலேட் பண்ணுவாங்க? 6 டைம்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. த ஆன்சர் இஸ் 6. Question number 8, the hypotenuse of a right angle triangle of side 12 cm and 16 cm. ஸோ ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் இருக்குது, அதோட ஒரு சைடு வந்து 12 சென்டிமீட்டர், இன்னொரு சைடு வந்து 16 சென்டிமீட்டர். ஹைபாட்டன்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஹைபாட்டன்யூஸ் என்னன்னு கேட்டாலே என்ன செய்யணும்? இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும், இந்த வேல்யூவையும் ஸ்கொயர் பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும், அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ 16 ஸ்கொயர் பண்ணலாமா? 256. 12 ஸ்கொயர் பண்ணால் 144. இதெல்லாம் செஞ்சு அடிக்கடி நான் ஸ்கொயர் வேல்யூ எடுத்து எனக்கு மெமரி ஆகிட்டு, அதே மாதிரி உங்களுக்கும் மெமரி ஆயிரும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு மெமரி ஆகலைன்னா, இன்னும் ஞாபகம் வரல அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் 12 மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். 10க்கு 0, 10க்கு 0, 400. இப்போ 400க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 400க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். பார்த்தாலே தெரியும், 20 × 20. இதெல்லாம் ஸ்கொயர் ரூட் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இனிமேல் பெரிய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னே இதுக்கெலாம் வேல்யூ என்னன்னு தெரியணும். அப்போ 2 நம்பர் சேமாக இருந்தால் ஒரு நம்பர் வெளியே எடுப்போம், 20. ஸோ த ஆன்சர் இஸ் 20. ஓகேவா? 100ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 10, 400ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 20. இப்படிலாம் நமக்கு வந்து சில விஷயங்கள் மெமரபுளாக என்ன தெரிஞ்சிருக்கணும். செம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வாட் இஸ் த 11th ஃபெபினோசி நம்பர்? 89. இந்த ஆன்சர் இஸ். ஸோ இது ஃபெபினோசி நம்பர் டாப்பிக்கு கீழே ஒரு டேபிளர் காலம் இருக்குது, அதில் ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் 11th ஃபெபினோசி நம்பர் வந்து 89 தான். ஸோ திஸ் இஸ் அ ரைட் ஆன்சர். தட்ஸ் ஆல். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு சொல்யூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.